ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு இந்தியா ஸ்போர்ட்ஸ். நான் உங்க சரத். பிரீமியமான ஆக்சஸரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டுக்கு. ஏன் அந்த பிரீமியம்னஸ் போறோம் அப்படின்னா, நீங்க நியூ பால் ஆடுறீங்க, இல்ல எலைட் லெவல்ல கிரிக்கெட்டிங் ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ டிவிஷன் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன், பிரிஸ்கோ ஆடிட்டு இருக்கோம். அண்ட் அதில நியூ பால்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்லாம் ஒரு 20 இந்த எஸ்எஃப் ட்ரூ டெஸ்ட்டு, அ ஆர்ஜி பிரீமியம் பால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். 25 டூ 50 ஓவர்ஸ் ஆடுறதுக்கு. அண்ட் அதேமாரி ஓல்டு பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, முட்டிக்கிட்டில வாங்குனீங்க அப்படின்னா சரியான பெயின் ஆகுதுங்க. அதனால உங்களோட நீ புரொடெக்ஷனுக்கு வேண்டி நீ கார்டு தான் பார்க்க போறோம். பேட்ஸு, பிரீமியமான பேட்ஸ் உங்களுக்கு நியூ பாலா இருக்கட்டும், செமி நியூ பாலா இருக்கட்டும். இல்ல ப்ரோ நான் கார்க் பால் தான் ஆடுறேன். பிரீமியமான பேட்ஸ்ல ஆடலாமான்னு கேட்டா 100% ஆடலாங்க. லைட் வெயிட்டா இருக்கிற பிரீமியமான பேட்ஸ இன்னைக்கு பார்க்க போறோம். எம்ஆர்எஃப், எஸ்எஸ், எட்ஜி, டிஎஸ்இ அண்ட் ஒரு ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பிராண்ட்லேருந்து டிஃபரெண்ட்டா பார்க்க போறோம். எது பெட்டரா இருக்கு, எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத வீடியோ முடியும் போது சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஜி இருக்கு, எஸ்எஸ் இருக்கு, எம்ஆர்எஃப் இருக்கு. அண்ட் எம்ஆர்எஃப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 1 பேட்டர் விராட் கோலி ரிட்டயர் ஆயிட்டாரு டெஸ்ட்ல இருந்து. பட் இந்த ஒயிட் பேட் அப்படிங்கிற ரிட்டயர் ஆக போறது இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆடுற ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு இந்த ஒயிட் பேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் எங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஆர்எஃப்ல சாம்ப் அப்படிங்கிற மாடல் இருக்குங்க. எம்ஆர்எஃப்பா இருக்கட்டும், எஸ்ஜியா இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்பவே சிமிலரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 அந்த மிடில்ல இருக்கிற 3 அந்த மெயினா வந்து இந்த ஷின்போன் ஏரியா, உங்களுக்கு இந்த பாட்டம் நீ, உங்களுக்கு ஃப்ரண்ட் நீய வந்து கவர் பண்றதுக்கு டாப்ல எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மூங்கில் குச்சிகள் குடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் சைட்ஸ்ல எல்லாம் ஹை டென்சிட்டி ஃபோம் குடுத்துருவாங்கங்க. அதனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அடிபட்டாலும் பெருசா இம்பாக்ட் ஆகாது. அண்ட் எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு அந்த காஃப் மசில்ஸ்ல படக்கூடாது. சைட்ல நீங்க பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு காஃப் மசில் லெக் கிளான்ஸ் ஆடுறீங்க. உங்களுக்கு காஃப் மசில்ஸ்ல படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷனும் குடுத்துட்டு, அந்த இடத்துல சாம்ப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் நீல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஹை டென்சிட்டி ஃபோம் குடுத்துருக்காங்க. அந்த ஹை டென்சிட்டி ஃபோமோட மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட்டான வேல்யூவே என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முட்டிக்கு இம்பாக்ட்டே ஆகக்கூடாது. ஏன்னா முட்டில பட்டுச்சு அப்டின்னா, பெயின் அப்படிங்கிறது அன்பேரபிளா இருக்கும். அதனால இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ரிஜிடா ஹை டென்சிட்டி ஃபோம்ல குடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான பேட்டிங்ஸ் இருக்கு. இந்த எம்ஆர்எஃப் அப்படிங்கிறத கிளீனா எம்போஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பிரீமியமானது குடுத்துருக்காங்க. மீன்வைல் உங்களுக்கு இந்த வெல்க்ரோ குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரிக்கெட் ஆக்சஸரீஸ்ல வாஷபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஷபிள் இல்லைங்க. நீங்க வந்து நெனச்சிடக்கூடாது. ஜஸ்ட் நீங்க ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்புட்ன்னா, ஒரு ஈர துணி, ஒரு வெட் வைப்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் எடுத்து தொடச்சீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். எம்ஆர்எஃப் சாம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரான பேடா தான் இருக்க போகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ஸ நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்லேருந்து எடுக்கிறோம். எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு மாடலு. கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு அ யுனைட்டட் கிங்டம்ல இருக்கிற ஒரு பிளேஸுங்க. எஸ்எஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைட் வெயிட்டா, எலிகன்ட்டா குடுத்துருக்காங்க. கலர் பேட்டர்னுமே சூப்பரா இருக்கு. ஒரு ஒயிட்டுக்கு உங்களுக்கு பிளாக் கலர் இந்த எஸ்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்போஸ் பண்ணல. ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்எஃப்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியா குடுத்துருக்காங்களோ, ஈக்குவலி வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டர்ல அந்த ஸ்டிக் புரொடெக்ஷன் இருக்கு. நீ புரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் எம் அ எஸ்எஸ் வந்து எம்ஆர்எஃப் விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். சிமிலர் பிரைஸ் ரேஞ்ச் தான். உங்களுக்கு அந்த கம்பேரிசன் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. எம்ஆர்எஃப்போட நீ புரொடெக்ஷன் கொஞ்சம் பெட்டராவே இருக்குங்க எஸ்எஸ்ஸ விட. அதனால உங்களுக்கு எஸ்எஸ்ல நியூ பால் ஆடலாம். ஏன் அப்டின்னா, அவங்க பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. ஹை டென்சிட்டி ஃபோம் குடுத்துருக்காங்க. அண்ட் மேலயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹை டென்சிட்டி ஃபோம் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறனால, புரொடக்ஷன் வைஸ் உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பெட்டரா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, நான் வந்து எஸ்எஸ்லேருந்து டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேட ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. 6, 7 இயர்ஸ் ஆச்சுங்க. 2017, 18ல என் ஃப்ரெண்டு சரவணன் நான் குடுத்தது. அப்படியே தான் விளையாண்டுட்டுருக்கேன். இந்த பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ்எஸ்லேருந்து கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற மாடலு ஒரு எலைட்டான பிரீமியமான உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டபிள் பிரீமியமாவும் இருக்கும், அஃபோர்டபுளாவும் இருக்கும் சீரிஸ்ல. ஒரு சூப்பரான பேட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஜி. எஸ்ஜில ஆர்பி இக்கோலைட் அப்படிங்கிற மாடலுங்க. ஆர்பி அப்பன்னா நமக்கு எல்லாம் தெரியும். நன் அதர் தென் ரிஷப் பாண்டோட எடிஷனு. உங்களுக்கு ரிஷப் பாண்ட் அப்பன்னா அந்த ஸ்பைடை அப்படின்னு சொல்லுவோம். அதனால உங்களுக்கு அந்த ஸ்பைடர் மேனோட லோகோலாம் குடுத்துருக்காங்க பின்னாடி. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. வெல்க்ரோ டீசென்ட்டா இருக்கு. வெல்க்ரோலயுமே உங்களுக்கு ஸ்பைடர் மேன், இந்த ஸ்பைடர்லாம் ஸ்பைடர் மேனோட அந்த வெப், ஸ்பைடர்லாம் குடுத்து உங்களுக்கு ரொம்ப அந்த கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த எஸ்ஜி அப்படிங்கிறது இங்க எம்போஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்க அந்த இக்கோலைட் பிளஸ் ரிஷப் பாண்டோட இது வந்துருது. உங்களுக்கு சிக்னேச்சர் வந்துருது. உங்களுக்கு எம்ஆர்எஃப் எப்படி இருக்கோ, சிமிலர் அதே புரொடக்ஷன் தான். பட் ஸ்டில் எம்ஆர்எஃப் தான் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, இந்த நீ புரொடக்ஷனுக்கு பெட்டரா இருக்கு. பட் எஸ்ஜி வந்து பார்த்தீங்க அப்பன்னா, ஓவராலா ஹை டென்சிட்டி ஃபோம்ஸ் வந்து சைடு ஃபுல்லா குடுத்துருக்காங்க. நல்லா திக்கான லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்லையுமே ஹை டென்சிட்டி ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு ரொம்ப ரிஜிடாக இருக்க போகுது, ப்ரீமியமாக இருக்க போகுது. நியூ பால்ஸ் ஆடுறதுக்கு இந்த பேட் எடுக்கலாமான்னு கேட்டால் 100% சூப்பரான ஒரு பேடாக இருக்கும். நக்குன்னு ஒரு இன்ஸ்விங்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஷின் போனில் படாமல் இருக்கிறதுக்கும் இருக்கட்டும், நீல படாமல் இருக்கிறதுக்கும், இன்கேஸ் உங்களுக்கு இந்த காஃப் மசில்ஸில் படாமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஸ்டில் கொடுத்துருக்காங்க. பட் எம்ஆர்எஃப்ல உங்களுக்கு அது பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு எம்ஆர்எஃபோட ப்ரொடக்ஷனும் எஸ்ஜியோட ப்ரொடக்ஷனும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு மாடல் பார்க்குறதுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஆனால் பட் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எம்ஆர்எஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ப்ரைஸ் செக்மெண்ட் சேமாக இருந்தாலுமே எஸ்ஜி வந்து எம்ஆர்எஃப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் காஸ்ட் வைஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்க போகுது. எஸ்ஜியோட கலர் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரிஷப் பேண்ட்டோட எடிஷன் அப்படிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் உங்களுக்கு ஹை டென்சிட்டி ஃபோம்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. 3 பேட் பார்த்துட்டோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 2 பேட் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலியனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஃப். எஸ்எஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ப்ரீமியமான ஒரு பிளேயர் எடிஷன் பேடு தாங்க சொல்லணும். உங்களுக்கு பேடோட வெயிட்டாக இருக்கட்டும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது பேடு. உங்களுக்கு வெல்க்ரோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது, கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா சைட் ப்ரொடக்ஷனும் ரொம்ப ரிஜிடாக கொடுத்துருக்காங்க, ஹார்டாக கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு எம்ஆர்எஃப், எஸ்எஸ், எஸ்ஜியில் எந்த அளவுக்கு குவாலிட்டியான பேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் பெட்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கூட, அதை விட ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாவுக்கு ஏற்ற பணியாரம் தான் பாய்ஸ். பாருங்கள், ஹை டென்சிட்டி ஃபோமு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த நீ ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓவலாக நல்லா கொடுத்து உங்களுக்கு வைட் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்ஸுமே நல்ல ப்ரொடக்டிவாக இருக்குது. உங்களுக்கு டாப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸாக இருக்குது. நியூ பாலாக இருக்கட்டும், இல்லை ப்ரீமியம் லெவலில் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுற ப்ரோ, செகண்ட் டிவிஷன் ஆடிட்டு இருக்கீங்க, ப்ரீமியம் லெவலில் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பேட் ஃபார் யூ. 100% சூப்பரான பேடு. எம்ஆர்எஃப்ல சாம்பு எந்த அளவுக்கு ஈக்குவலோ அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரஞ்சி லைட் அப்படிங்கிற பேடு உங்களுக்கு டிஎஸ்சிலேருந்து ஒரு பிளேயர் எடிஷன் பேடு தான் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லோக்கல் மேனுஃபேக்சராக இருக்க ஸ்டாலியன்லேருந்து நம்ம ஒரு பேட் எடுக்க போகிறோம். ஸ்டாலின் பேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் சாம்ப் அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வைஸாக இருக்கட்டும், மாடல் வைஸாகவும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. அண்ட் காஸ்ட் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க போகுது பாய்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு ஹை டென்சிட்டி ஃபோம் கொடுத்துருக்காங்க. இங்கே மூங்கில் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க அஃபிஷியலாக வெப்சைட் இல்லாதனால நமக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. அண்ட் அதே மாதிரி அஃபிஷியல் ப்ரௌச்சரும் இல்லைங்க. பட் அதர் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கிளைம் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு ஹை டென்சிட்டி ஃபோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீ ப்ரொடக்ஷனுமே வந்து எம்ஆர்எஃப் மாதிரி உங்களுக்கு கிளாஸாக நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது பெரிய பிராண்ட்ஸை கம்பேர் பண்ண ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்பவே சீப்பராக இருக்கும். அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிற போகிற அந்த பேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 கீழே தாங்க இருக்க போகுது. இந்த பேடு வேணும், இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேடு வேணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் செக்மெண்ட்ஸில் ஒரு 5 பேட் பார்த்துருக்கோம். ப்ரீமியம் செக்மெண்ட் இல்லாமல் சூப்பர் ப்ரீமியம் செக்மெண்ட்ஸில் நம்மகிட்ட பேட் இருக்குது. அண்ட் இல்லை ப்ரோ, இப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் கிரிக்கெட்டை, எனக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் பேசிக் லெவலில் பேட்ஸ் வேணும், ஒரு 1000-1500 பேட் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் A to Z எனி ஐட்டம் நீங்கள் ஆஸ்க் வி டு ஹேவ் அவர் ஸ்டாக். சின்ன சைஸ்லேருந்து கிட் சைஸ்லேருந்து அடல்ட் சைஸ் வரைக்கும் எல்லாமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. 5 பேட் எடுத்துகிட்டு எது பெஸ்ட்டு பேட் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எனக்கு பர்சனலி வந்து எம்ஆர்எஃப் வந்து சாம்பும், எஸ்எஃப்லேருந்து இந்த ரஞ்சி லைட் பேடு ரொம்ப பிடிச்சிருங்க. பட் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெட்டராக வேணும், ஸ்டாலினோட இந்த க்ரன்ச் அப்படிங்கிற பேடும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஷரதேவ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இந்தியா. உங்களுக்கு தெரியும், காண்டாக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்குது, ப்ளீஸ் கால் அஸ். தேங்க்யூ.